Hello students, welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது polynomials. இது 10th ஸ்டாண்டர்ட்ல வர NCERT syllabus நான் உங்களுக்கு இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். இதுல வந்து for introductions 2.1 and 2.2ல சில sums எல்லாம் உங்களுக்கு explain பண்றேன். வாங்க பார்க்கலாம். First வந்து polynomials அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா and algebraic expressions of the form. நமக்கு வந்து algebraic expressions அதாவது சில expressions ஓட additions தான் நமக்கு polynomial. பாருங்க p of x is equal to a0 plus a1x plus a2x square plus a3x cube. நமக்கு வந்து அந்த expansions வந்து அப்படியே ஒரு term வந்து add ஆயிட்டே போகும் up to an x to the power n. ஸோ நம்மளுக்கு வந்து ஏல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது a0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ a1 வரும்போது எக்ஸ்க்கும் பவர் 1, a2 வரும்போது எக்ஸ்க்கும் பவர் 2. நம்மளுக்கு இங்கே ஏல எந்த நம்பர் வருதோ அதுதான் நம்ம எக்ஸில் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ இதில் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா an இருக்குல்ல, இந்த an வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்புறம் நம்மளுக்கு இந்த a0, a1, a2 இதெல்லாமே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இப்போ இதோட பாருங்கள் a1 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், அதே மாதிரி a2 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதோடைய கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூஸ் தான் வந்து இந்த a0, a1 இதெல்லாம் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டிகிரினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டிகிரி ஆஃப் எ பாலினாமியல் அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா டிகிரின்றது ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள். நம்மளுக்கு அந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, வேரியபிள் வந்து இந்த எக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வேரியபிளுடைய ஹையஸ்ட் பவர் in a polynomial is called its degree. So for expressions நான் இங்கே எழுதியிருக்கேன். p of x வந்து 5x plus 3 இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த 5, 3 எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் வந்து வேரியபிள்னு நீங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ஃபபெட்ஸில் வரும். ஒரு டேர்முக்குள்ள எக்ஸ் ஒய் இசட் இல்லை ஏபிசி அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ 5x plus 3. ஸோ இதில் இருக்கிற அந்த வேரியபிள் வந்து எக்ஸ். ஸோ இந்த வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் இதில் 1. ஸோ இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸில் இதோட டிகிரி 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள் p of y. ஸோ p of yன்றது ஈக்குவேஷன்ஸ் p of yல பார்க்கும்போது p of y is equal to 3y square plus 4y minus 4. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் வேரியபிள் வந்து y டேர்ம்ஸில் இருக்குது. ஸோ இந்த y டேர்ம்ஸில் உள்ள வேரியபிளில் ஹையஸ்ட் பவர் வந்து 2. ஸோ இந்த பாலினாமியலில் டிகிரி 2. இப்போ அதில் சில டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது லீனியர் பாலினாமியல். லீனியர் பாலினாமியல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1. நம்மளுக்கு வந்து டிகிரி 1 மட்டும்தான் இருக்கும். அதில் மாதிரி உள்ள பாலினாமியல் எல்லாமே லீனியர் பாலினாமியல் சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு வேரியபிள் வந்து அந்த XY Z சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏபின்றது இதில் வந்து டேர்ம்ஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் வரும். பி வந்து இதில் கான்ஸ்டன்ட். நம்மளுக்கு வந்து XY Z வரும். ஸோ இதோடைய ஹையஸ்ட் பவர் பார்த்திங்கன்னா 1. ஸோ இது வந்து லீனியர் பாலினாமியல். நம்மளுக்கு வந்து அந்த வேரியபிள்ஸ் வழி பவர் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி குவாட்ரட்டிக் பாலினாமியல். குவாட்ரட்டிக் பாலினாமியல் நான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கேன் ஜென்ரல் ஃபார்மில். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ குவாட்ரட்டிக்னாலே நம்மளுக்கு வந்து டிகிரி வந்து ஹையஸ்ட் டிகிரி 2 இருந்துச்சுன்னா அது வந்து குவாட்ரட்டிக் பாலினாமியல். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இதோடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும். அதே மாதிரி கியூபிக் பாலினாமியல். கியூபிக் பாலினாமியல்னால் அதே மாதிரி தான் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3. ஸோ டிகிரி 3 இருக்கும்போது இது வந்து கியூபிக் பாலினாமியல். ஸோ டிகிரி 3 பார்க்கும்போது ax கியூப் ப்ளஸ் bx ஸ்கொயர் ப்ளஸ் cx ப்ளஸ் 3 இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், பாலினாமியல்ஸ்னால் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ 5x ப்ளஸ் 3 இப்போ பார்க்கும்போது 5x ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ 3 வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். நம்மளுக்கு வந்து எக்ஸ் வேரியபிள்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த வேரியபிள் இதோட பவர் வந்து 1. ஸோ இதோட டிகிரி 1. ஸோ டிகிரி 1 இருக்கும்போது இது லீனியர் டைப். நெக்ஸ்ட் டைப் √3x ப்ளஸ் 4/5. ஸோ இதில் எக்ஸ் டு த பவர் 1. ஸோ பவர் 1 இருக்கும்போது அது லீனியர் பாலினாமியல். ஸோ 4x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 7. ஸோ இதில் இருக்கிற எக்ஸ் டேர்ம்ஸில் ஹையஸ்ட் டிகிரி 2. ஸோ பவர் வந்து இல்லை 2 இருக்குது. ஸோ இது வந்து 2. அப்போ இது குவாட்ரட்டிக் பாலினாமியல். அதே மாதிரி √2p ஸ்கொயர் ப்ளஸ் 3p மைனஸ் 7. ஸோ p to the power இதில் 2 இருக்குது. ஸோ இதோட டிகிரி 2 அண்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ். அண்ட் √5y cube மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் y ப்ளஸ் 10. ஸோ இதில் y டேர்ம்ஸில் இருக்குது. ஸோ இந்த y வேரியபிளில் மேக்ஸிமம் 3 இருக்குது. ஸோ இது 3. ஸோ கியூபிக் பாலினாமியல்.
அடுத்தது 4x cube minus 3x square plus 7x minus 1. ஸோ இந்த எக்ஸ் டேர்ம்ஸில் இருக்கிற வேரியபிளில் ஹையஸ்ட் டிகிரி 3 இருக்குது. ஸோ 3நாலே cubic polynomial. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேல்யூ ஆஃப் ஏ பாலினாமியல் அட் எ கிவன் பாயிண்ட். நம்மளுக்கு வந்து ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு சில வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்ஸ் வந்தால் பாருங்கள், p of x is equal to 5x square minus 4x plus 2. நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ அட் x is equal to 2. நம்மளுக்கு இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு p of x அப்படியே எழுதிட்டு நம்மளுக்கு வந்து எந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு வந்து 2. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நீங்கள் எழுதும்போதே p of xன்னு எழுதணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ p of 2ன்னு எழுதணும். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் 2 எழுதணும், அவ்வளோதான். ஸோ p of 2 is equal to இந்த 5. முதல்ல வந்து இந்த நம்மளுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் உள்ள நம்பர்ஸ் எதையுமே மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த நம்பர்ஸ் அப்படியே எழுதிட்டு வாங்க. ஸோ 5 அப்படி எழுதியிருக்கேன். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு மட்டும்தான் நீங்கள் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னும் போது நீங்கள் அதை ப்ராக்கெட்டில் போடுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, மிஸ்டேக்ஸும் வராது. நிறைய அங்கே தான் மிஸ்டேக்ஸ் நடக்கும். அது எப்படி வராமல் இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ராக்கெட்டில் 2 ஸ்கொயர் போடுங்க, மைனஸ் 4 ப்ராக்கெட்டில் 2 ப்ளஸ் 2. முதல்ல இந்த நம்பர்ஸ் வேல்யூஸை முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள நம்பர் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அது கால்குலேட் பண்ணி போடணும். இப்போ வந்து 5 நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ 2 ஸ்கொயரோட வேல்யூஸ் 4, அதையும் ப்ராக்கெட்லேயே போடுங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 2 பவர் வந்து 1 தான். ஸோ மைனஸ் 4 இன்ட்டு 2 ப்ளஸ் 2. முதல்ல இந்த நம்மளுக்கு க்யூபு ஸ்கொயர்லாம் இருக்கும், இதில் வந்து ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ முதல்ல இந்த பவர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள நம்பர்ஸோடு மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 5 4s are 20 மைனஸ் 4 இன்ட்டு 2 மைனஸ் 8 ப்ளஸ் 2. நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டு இப்போ எது ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 20 ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 22 மைனஸ் 8. இப்போ இதை சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 14. எப்பவுமே இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்க. ஸோ தப்பு வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் திரும்ப சொல்கிறேன். முதல்ல நீங்கள் ப்ராக்கெட்டில் அந்த எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த எக்ஸோட வேல்யூஸை முதல்ல ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜீரோஸ் ஆஃப் ஏ பாலினாமியல். ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பரில் 0 வரும். அது அந்த 0 வந்து எந்த நம்பரில் வருதுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஸோ நம்மளுக்கு வந்து சில ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸில் ஒரு நம்பரில் நம்மளுக்கு கண்டிப்பாக 0 வரும். அது எப்படின்னா, இப்போ நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னா அப்போ இதில் வந்து 2 நம்பர் 0 கொடுக்கும். ஸோ இது வந்து குவாட்ரட்டிக். ஸோ குவாட்ரட்டிக் பார்க்கும்போது நமக்கு எக்ஸ் பவர் 2 இருக்குது. ஸோ 2 இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து 2 ரூட் வரும், ஒன்று ஆல்ஃபா பீட்டா. ஸோ அந்த ரெண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் 0 கொடுக்கும். அந்த வேல்யூஸ் எதுன்றது நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஸோ இப்போ அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் லாஸ்ட் 9th கிளாஸில் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்னு எடுத்திருக்கேன். ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஸோ நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து 1 தான். ஸோ மைனஸ் 2 நம்மளுக்கு 2 வந்து 1 2s are 2 தான் எழுதுவோம். ஸோ நம்மளுக்கு இங்கே மைனஸ் இருக்குல்ல, ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது மைனஸ் வரணும். ஸோ பெரிய நம்பருக்கு மைனஸ் நம்ம எழுதுவோம். அதான் ரூல் இது தான். நம்மளுக்கு இங்கே வந்து -2 ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு -2. ஸோ -2 எழுதியிருக்கேன். ஸோ -2 வந்து நம்மளுக்கு எந்த டேபிள்ஸில் வரும், 1 × 2 எழுதியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு இதில் எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்னு நீங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மிடில் எந்த நம்பர் இருக்கோ அதோட சைன் தான் பெரிய நம்பருக்கு போடுவோம். ஸோ மிடில் வந்து மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இருக்கும்போது பெரிய நம்பருக்கு மைனஸ். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்து ப்ளஸ். ஏன்னா நம்மளுக்கு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஆல்டர்னேட்டிவ் சைன் போடுவோம், அவ்வளோதான். இங்கே வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்குமே சேம் சைன். இங்கே மைனஸில் இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் சைன். இதுதான் ஃபேக்டரைசேஷனுடைய பேசிக் அண்ட் பேசிக் கான்செப்ட் இது தான். அதில் ஃபேக்டரைசேஷனே இது தான். இங்கே நம்மளுக்கு இந்த 2 சைன் தான் இம்பார்ட்டண்ட். நடுவில் வந்து நம்மளுக்கு எந்த சைன் இருக்கோ அந்த சைன் வந்து பெரிய நம்பருக்கு போடுவோம். ஸோ இங்கே வந்து மைனஸ்னு இருந்துச்சுன்னா மாற்றி போடுவோம். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கும் சேம் சைன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஸோ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கிறது -2 + 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2x மைனஸ் 2 எழுதியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துக்குமே நமக்கு எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் வெளியில் எடுத்திருக்கேன்.
ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதுக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ மீதி உள்ளதுக்கு பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்கு பார்க்கும்போது மைனஸும் இருக்குது, டூவும் இருக்குது. ஸோ -2 காமனாக எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆகும். என்ன மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆகும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லைனா எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற வேல்யூஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 இல்லைனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இது ரெண்டு தான் ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸில் தான் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் 0 கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று வந்து ஒரு வேல்யூஸ் வந்து -1, இன்னொரு வேல்யூஸ் 2. ஸோ the zeros of polynomial வந்து -1 and 2. அது எப்படி வருதுன்னு நம்ம பாருங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து p of xக்கு வந்து x square minus x minus 2 அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது -1. ஸோ இப்போ p of -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு வந்து -1 பவர் 2னால ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எக்ஸ்க்கு -1 -2. ஸோ நம்ம முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அப்புறம் அந்த எக்ஸை மட்டும் ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ -1 ஹோல் ஸ்கொயர்னால் +1, இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 -2. ஸோ இதோட ஆன்சர் 0. அதே மாதிரி 2க்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் -2. ஸோ இது 4 -2 -2 4 கேன்சல் ஆகும். ஸோ இதுவும் 0. ஸோ ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த டேர்மை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி ரெண்டு ரூட்டை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் வந்து அதோடைய ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். இப்போ வந்து பாலினாமியல் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ பாலினாமியலில் எத்தனை 0 வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து எப்படி பார்க்கலான்னா லீனியர் பாலினாமியல். லீனியர்னால் நம்மளுக்கு எப்படி வரும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இது ஜென்ரலாக வரும். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நான் எழுதியிருக்கேன் 5x + 3. ஸோ இதில் வந்து வெறும் ஒரு எக்ஸ் தான் இருக்குது. ஸோ வெறும் ஒரு எக்ஸ் இருக்கும்போது இதோட ஜீரோஸ் வந்து 1 0 வரும். அதாவது லீனியர்னால் நம்மளுக்கு ஒரு எக்ஸ் எத்தனை எக்ஸ் வந்து நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகும் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து 5x + 3. இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் தான் வரும். ஸோ இது வந்து 1 0. லீனியர்னால் நம்மளுக்கு 1 0. அதுவே குவாட்ரட்டிக் பாலினாமியல்னு நம்மளுக்கு ஜென்ரலாக ax² + bx + c இந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ குவாட்ரட்டிக்னால் நம்மளுக்கு x² இருக்கு இல்லையா, அப்போ அது வந்து 2 zeros கொடுக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து டிகிரி வந்து எதுவோ அத்தனை ஜீரோஸ் தான் வரும். ஸோ நம்ம வந்து டிகிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ டிகிரி வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் தான் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும். அடுத்தது zeros of a linear polynomial is the x coordinate of the point where the graph intersect the x-axis. நம்ம வந்து அந்த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா நம்மளுக்கு x-axisல எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு ஜீரோஸ்லாம் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து 2.1 எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 2.1 எக்ஸசைஸில் கிராஃப்லாம் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இது வந்து 2.1ல் ஃபர்ஸ்ட் கிராஃப். நம்மளுக்கு வந்து இந்த கிராஃபில் லைன் வந்து x-axisல இன்டர்செக்ட் ஆகவே இல்லை. ஸோ இது வந்து parallel to x-axis. ஸோ நம்மளுக்கு x-axisல இன்டர்செக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு அங்கெல்லாம் ஜீரோஸ் கொடுக்கும். ஸோ இந்த கிராஃபில் நம்மளுக்கு நோ ஜீரோஸ். செகண்ட் ஒன், இந்த செகண்ட் கிராஃபில் நம்மளுக்கு கிராஃப் இப்படி போகுது. ஸோ நமக்கு x-axisல எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா ஒரு இடத்துல. ஸோ இதில் வந்து ஒன்லி 1 0. தேர்ட் கிராஃபில் நம்மளுக்கு இந்த கிராஃப் வந்து x-axisல எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே 1 2 3 3 பாயிண்ட் நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து 3 zeros இருக்குது. ஸோ இந்த கிராஃபில் பார்க்கும்போது நம்மளுக்கு x-axisல 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ 2 zeros. இந்த கிராஃபில் நம்மளுக்கு 1 2 3 4 4 இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து 4 zeros. இப்போ நம்ம வந்து 2.1 எக்ஸசைஸ் பார்த்தோம். இப்போ 2.2 பார்க்குறதுக்கு அதோட இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ 2.2 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜீரோஸ் எப்படின்னு வருதுன்னு பார்த்தோம். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இல்லை கியூபிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் எப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ பாலினாமியல். நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ பாலினாமியலும் ஜீரோஸும் வச்சு தான் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்துருக்கிறது p of x is equal to ax square
ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் பவர் 2ல் இருந்துச்சுன்னா இது வந்து குவாட்ரட்டிக். ஸோ எக்ஸ் பவர் 2ல் இருக்கும்போது இதுக்கு வந்து 2 ஜீரோஸ் வரும். ஸோ அந்த 2 ஜீரோஸ் கொடுக்குற வேல்யூஸை நம்ம வந்து ஆல்ஃபா பீட்டா அந்த நம்பரை வந்து நம்ம ஜென்ரலாக அப்படி எழுதுவோம். ஏன்னா நமக்கு பவர் 2ல் இருக்குது. ஸோ குவாட்ரட்டிக்னால் நம்மளுக்கு 2 ஜீரோஸ் வரும், 2 ஜீரோஸ் வரும். ஸோ 2 ஜீரோஸ்னும் போது ஆல்ஃபா பீட்டான்னு எழுதுவோம். ஸோ அந்த 2 ஜீரோஸ் இருக்குல்ல, அந்த 2 ஜீரோஸோட அடிஷன்ஸ், 2 ஜீரோஸோட அடிஷன்ஸ் நம்மளுக்கு என்ன வரும்? மைனஸ் பி பை ஏ. ஜென்ரல் ஃபார்மில் அது 2 ஜீரோஸோட அடிஷன்ஸ், அது அடிஷன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இந்த மைனஸ் பி பை ஏன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்றது எங்கே இருக்குது? இங்கே. ஸோ பி வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இதுதான் எழுதியிருக்கேன். இது பாருங்கள், அடிஷன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் வந்து சம் ஆஃப் ஜீரோஸ். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஏ. ஏ வந்து எதுக்கு இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்ம் தான் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸோடு எப்படி நம்ம எழுதணுன்றது இந்த ஃபார்ம் தான். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ்னால் மைனஸ் பி பை ஏ. அந்த பி பை ஏன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போது அடிஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து அந்த 2 ரூட் கிடச்சிருக்கே, ஆல்ஃபா பீட்டா. இதோடைய ப்ராடக்ட்டு வந்து ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட ஈக்குவேஷன்ஸ் வந்து சி பை ஏ. ஸோ சி பை ஏன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை ஏ. ஏ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் எழுதியிருக்கோம். அதாவது additions of zeros, sum of zeros na minus coefficient of x by coefficient of x square. Product of zeros na constant term divided by coefficient of x square. இது வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த ஃபார்ம் தான். இதை தான் வந்து இப்படி எழுதியிருக்கோம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. ஸோ இப்போ இதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு 2 ரூட் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும்போது இந்த குவாட்ரட்டிக்கில் நம்மளுக்கு 2 ரூட் வரும், ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா பீட்டா நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அந்த ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் 8 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணியும் போடலை. நான் வந்து இந்த மெத்தடில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணாமல் இந்த ஃபார்முலாவில் மட்டும் எப்படி போடலாம் அதான் சொல்லித்தர போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் ஜீரோஸ். குவாட்ரட்டிக்னால ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சம் ஆஃப் ஜீரோஸ். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து என்ன ஃபார்முலா நம்மளுக்கு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அதாவது பாருங்கள், சம் ஆஃப் ஜீரோ தான் மைனஸ். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைனா இதை ஞாபகம் வச்சுக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ரெண்டுத்துக்குமே வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான். டிப்ஸு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா ரெண்டுத்துக்குமே கீழே வந்து ஏ தான். ரெண்டுத்துக்குமே ஏ தான். ஏனாலே எக்ஸ் ஸ்கொயர் தான். ஸோ நம்மளுக்கு மேலே மட்டும்தான் மாறும். அடிஷன்ஸ்க்கு மட்டும் மைனஸ் பி பை ஏ. அந்த பின்றது எக்ஸ்ட்ரா. ப்ராடக்ட் பார்க்கும்போது சி பை, அதாவது கான்ஸ்டன்ட். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் பார்க்கும்போது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் சம் ஆஃப் ஜீரோஸ்லேயே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சம்முக்கு வந்து இங்கே பார்ப்போம். இது ஏ. இதில் வந்து ஏவோட வேல்யூஸ் 1, பியோட வேல்யூஸ் -2 அண்ட் சியோட வேல்யூஸ் -8. ஸோ இதில் வந்து ஏபிசின்னு எழுதிட்டு இப்போ வந்து சம் ஆஃப் ஜீரோஸ்னால் நம்மளுக்கு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து -2. ஸோ மைனஸ் ஆஃப் -2 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1. ஸோ இதுக்கு +2 வரும். நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணாமல் வெறும் இந்த டேர்ம்லேயே எழுதுகிற மெத்தட் இது. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னால் நம்மளுக்கு சி பை ஏ. ஸோ சி பை ஏன்றது சி வந்து -8 இருக்குது. ஸோ -8 டிவைடட் பை 1. ஸோ -8. இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் 2.2 பார்க்க போகிறோம். ஸோ 2.2ல் வந்து உங்களுக்கு சில சம்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between zeros and the coefficient. நம்ம வந்து ஜீரோஸும் கோஎஃபிஷியண்ட்டும் வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்கிற சம் x² -2x -8.
ஸோ இது வந்து p of x-ஆ எழுதுங்க. ஸோ p of x-க்கு வந்து x square minus 2x minus 8. ஸோ minus 8 இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஸோ minus 8 நம்மளுக்கு நான் எடுத்துருக்கிறது 4 2s are 8. உங்களுக்கு என்னென்ன டேபிள்ஸ் வருதோ நீங்கள் எழுதலாம். 1 into 8 எழுதலாம், 2 4s are 8 வரும். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து டேர்ம்ஸ் எப்படி பார்ப்போம். இங்கே வந்து -2. ஸோ மைனஸ் இருக்கும்போது நம்ம பெரிய நம்பருக்கு மைனஸ் பண்ணுவோம். ஸோ பெரிய நம்பருக்கு மைனஸ், ஸோ சின்ன நம்பருக்கு ப்ளஸ். இங்கே வந்து மைனஸ் இருக்கும்போது மாறி மாறி சைன் போடணும். இப்போ இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டுத்துக்குமே ஒரே சைன் போடுவோம். ஸோ நம்மளுக்கு சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது -2. ஸோ இது பாருங்கள் -4 + 2. ஸோ நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு -2 வரும். ஸோ இதில் வந்து x - 4 நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது x - 4 அண்ட் x + 2. ஸோ 2 ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து p of x. ஸோ அடுத்தது p of x is equal to 0. ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து x - 4 is equal to 0. அப்படி இல்லைன்னா x + 2 is equal to 0. ஸோ நம்மளுக்கு x - 4 is equal to 0னா x is equal to 4 வரும். அடுத்தது x + 2 is equal to 0னா x is equal to -2. ஸோ ஒன்று ஆல்ஃபா ஒன்று பீட்டா, 2 ஜீரோஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒன்று ஆல்ஃபா வந்து 4, பீட்டா வந்து -2. therefore the zeros of x square minus 2x minus 8 are 4 and -2. இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து -2. ஸோ -2 மைனஸ் ஆஃப் -2 டிவைடட் பை 1. ஸோ இது பார்க்கும்போது நம்மளுக்கு +2 வருது. ரைட் சைட் +2. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ்லேயே சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணுவோம். ஸோ 4 -2 இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு +2 வரும். ஸோ நம்மளுக்கு சம் ஆஃப் ஜீரோஸ் வெரிஃபை ஆகுது. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னால் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னால் ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா பீட்டா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 4 and -2. ஸோ 4 and -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -8. ஸோ இங்கே -8 இருக்குது. ஸோ நம்ம இதில் பார்க்கும்போது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், அதாவது c/a. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் இதில் என்ன வரும் -8. ஸோ -8 டிவைடட் பை 1. ஸோ இதுக்கும் -8. ஸோ நம்மளுக்கு ரெண்டு சைடும் வெரிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ அதில் செகண்ட் சம் எடுத்துருக்கேன். 4s² - 4s + 1. ஸோ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து இங்கே எஸ் டேர்மில் கொடுத்துருக்கிறதுனால p of s எடுக்கிறோம். ஸோ p of s is equal to 4s² - 4s + 1. ஸோ இதை இப்போது ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1 into 4. ஸோ 4 இதில் வரும், 1 into 4 வரும், இல்லைன்னா 2 2s are 4. ஸோ அடுத்தது நம்ம இங்கே என்ன பார்ப்போம், இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் இருந்தால் நம்ம ரெண்டுத்துக்குமே ஒரே சைன் போடணும். ஸோ இங்கே மைனஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு நடுவில் மிடில் என்ன சைன் இருக்கோ அதுதான் எல்லா நம்பருக்கும் போடுவோம். ஸோ இங்கே மைனஸ் இருக்கும்போது நம்ம ரெண்டு நம்பருக்கும் மைனஸ் போடுவோம். இங்கே ப்ளஸ் இருக்கனால நம்ம அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே சேம் சைன். ஸோ -2 இதை ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு -4 வரும். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது -2 into -2. ஸோ 4s² -2s + 1. ஸோ இது ரெண்டுத்துக்கு நம்மளுக்கு எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2வும் எஸ்ஸும் காமனாக இருக்குது. ஸோ 2s வெளியில் எடுத்துடுறோம். ஸோ இதில் வந்து 2வும் எஸ்ஸும் போயிடுச்சுன்னா மீதி இங்கே இருக்கிறது 2s வரும். ஏன்னா அது வந்து s² இருக்குது. ஸோ 2s வரும். ஸோ -2s வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இது 1. இந்த டேர்ம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த டேர்ம் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு மைனஸ் இருந்துச்சுனாலும் நம்ம ஸ்ட்ரைட்டாக மைனஸ் எடுத்துடுவோம். ஸோ 2s + 1 நம்மளுக்கு இங்கே வேறு எதுவும் கான்ஸ்டன்ட்டாக இல்லை. ஸோ 1 எழுதுகிறோம். ஸோ ப்ராக்கெட்டில் 2s - 1 வரும். ஸோ நமக்கு 2s - 1 ரெண்டுமே ஈவனாக இருக்குது. ஸோ 2s - 1 into 2s - 1. ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து p of s is equal to 0 ஈக்குவேட் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு எழுதியிருக்கேன், செகண்ட் டேர்முக்கு இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே நமக்கு s is equal to 1/2 தான். ஸோ இந்த சம்மில் நமக்கு ஆல்ஃபாவும் பீட்டாவும் 1/2.
ஸோ the zeros of polynomial வந்து 1/2 and 1/2. இப்போ வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். 4s square minus 4s plus 1. இது a b c. நீங்கள் வந்து abc மெத்தட்லேயும் போடலாம், இல்லை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இந்த மெத்தட் போல் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட் வந்து லெஃப்ட் சைட் போடலாம். சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணுறோம். 1 + 2 + 1 + 2 பார்க்கும்போது நம்மளுக்கு அது அடிஷன் பண்ணும்போது 1/2 + 1/2, ஸோ 2/2 1 வருது. ரைட் சைடு வந்து பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நம்மளுக்கு வந்து சம் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் ஸ்கொயர். ரெண்டுத்துக்குமே கீழே வந்து எஸ் ஸ்கொயர் தான் வரும். சம்முக்கும் ப்ராடக்ட்டுக்கும் மேலே மட்டும்தான் மாறும். மேலே வந்து எஸ் டேர்ம்ஸ், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வரும் இல்லையா, அந்த மெத்தட் வரும். கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் மட்டும்தான் கான்ஸ்டன்ட். ஸோ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ், ஸோ -4 டிவைடட் பை 1. எஸ் ஸ்கொயருக்கு 4, ஸோ டிவைடட் பை 4. ஸோ இது வந்து மைனஸ் இன்ட்டு -4னா +4 டிவைடட் பை 4. 4 கேன்சல் பண்ணால் 1. ஸோ நமக்கு லெஃப்ட் ரைட் சைடும் 1 = 1. ஸோ இது வெரிஃபை ஆயிடுச்சு. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் பார்க்கும்போது ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/2 × 1/2 1/4. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து c/a. c வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 1 டிவைடட் பை 4. ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர். ஸோ வெரிஃபைட். நெக்ஸ்ட்டு 5th சம் எடுத்துருக்கேன். t² - 15. ஸோ p of t = t² - 15. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வெறும் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ அது ஃபேக்டரைஸ் பண்ணலை நம்ம. ஸோ p of t = 0. 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ t² - 15 = 0. 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கொயர். ஸோ இதை வந்து a² - b² அந்த ஃபார்மில் எழுதுகிறோம். ஸோ b² போடுறதுக்காக இதுக்கு ரூட் போடுறேன். ஸோ t² - √15 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கொயரு ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு 15. ஸோ இது வந்து a² - b² இருக்கா. அப்போது a + b, a - b. ஸோ a + b இந்த டேர்ம் = 0 ஆர் திஸ் டேர்ம் = 0. ஸோ நம்மளுக்கு இந்த டேர்ம் பண்ணும்போது t = -√15. இந்த டேர்ம் பண்ணும்போது t = +15. ஸோ நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா பீட்டா கிடச்சிருக்கு. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து -√15 ஆர் +√15. இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணலாம். சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து 2 ரூட்டோட ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இது ரெண்டும் ஆல்டர்னேட்டிவ் சைன். ஸோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 வரும். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன்ஸ் வந்து t² - 15. ஸோ நம்மளுக்கு வந்து பாலினாமியில் எழுதும்போது ஸோ t² இங்கே வந்து t டேர்ம் இல்லை. ஸோ t டேர்ம் இல்லைன்றதுனால 0t போடுறோம். 0t - 15. ஸோ இப்போ வந்து சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து -b/a. ஸோ -b வந்து 0. ஸோ 0/1 0. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து 0 கிடச்சிருக்கு. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இது ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும். ஸோ √15 × √15 ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வெறும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -15 லெஃப்ட் சைட் கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². கான்ஸ்டன்ட் டேர்ம் இது -15/1. ஸோ இதுக்கு -15. ஸோ வெரிஃபைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் மீதி சம்ஸ்லாம் கவர் பண்ணுறாப்புல உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.